ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு கனமாஸ் கிச்சன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் கனமாஸ் கிச்சனில் ரெசிபி வீடியோ பார்க்க போகிறோம். சாரி வீடியோ அப்லோட் பண்ணாமல் இருந்ததுக்கு அண்ட் தேங்க்யூ ஃபார் த சப்போர்ட். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளான சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெஜிடபிள் பிரியாணி. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ முதல்ல குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் நல்லா ஹீட் ஆன பிறகு 1/2 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கீ பிடிக்கலன்னா நீங்கள் கீ ஆட் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஹீட் ஆன பிறகு பிரியாணிக்கு தேவையான மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு, பட்டை, பிரியாணி இலை இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்துட்டு எண்ணெயிலே சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். அப்புறம் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆனியன் நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். அப்புறம் கேரட்டு, பீன்ஸு உங்கள்கிட்ட என்னென்ன வெஜிடபிள் இருக்கோ அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நான் சின்ன சோயா நல்லா ஊற வச்சு சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், அப்புறம் மஞ்சத்தூள், அப்புறம் பிரியாணி மசாலா. உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மசாலாவை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். எல்லா காய்கறிகளும் மசாலா செய்கிற மாதிரி. அப்புறம் மல்லித்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். உப்பு, தேவையான அளவு உப்பு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்புறம் புதினா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா மசாலா எல்லாம் கலந்து விட்ட பிறகு நம்ம வந்துட்டு ரைஸ் சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் ரைஸுக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி வச்சுக்கலாம். மசாலா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்ட பிறகு குக்கரை மூடி வச்சிடலாம். கடைசியில் உப்பு பார்த்துக்கோங்க. குக்கரில் 3 விசில் வந்த பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், சூப்பரான கமன்னு வெஜிடபிள் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. சட்டுன்னு செஞ்சிடலாம். இப்போ மசாலா எல்லாம் ஒரு பக்கமாக இருக்கும். அது எல்லாத்தையும் கிளறி விட்டுக்கோங்க. நல்லா சுட சுட ஆவி பறக்க ஒரு சிம்பிளான லஞ்ச் ரெடி. ஒரு சூப்பரான லஞ்ச் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்ன மாதிரி உங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சூப்பராக வந்துருக்கும். இந்த பிரியாணியோட ரைத்தா வச்சு சாப்பிடுங்க. இல்லை உங்களுக்கு பிடிச்ச கிரேவி எதுனாலும் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.